வந்து எடுத்து வச்சுக்கொள்ளும். சரியா? அதாவது நமக்கிட்ட இப்போதைக்கு 16வது பேப்பர் வரைக்கும் இருக்கிறேன். ஸோ இனி நம்மளுக்கு வரப்போற 17, 18, அதாவது 17ல இருந்து இனி வரப்போற எல்லா பேப்பர்ஸும் வந்து நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி அதுல ஏதும் இஷ்யூ பண்ணா மட்டும்தான் என்ன கண்டெக்ட் பண்ண வேண்டி இருக்குமா? ஓகே, நம்மளோட விடயத்துக்குள்ள போவோம். சரியா? இங்க கடைசி என்ன பார்த்திருந்தோம்? ஓகே, 234ஆம் கேள்வி பார்ப்போம். இந்த வினா பார்க்க வேண்டி இருக்கும். இது வந்து நம்ம பெருமானங்கள், இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் பெருமானங்கள் கணித்து செய்யறது கிடையாது. இதுக்கு யாரும் செய்திருந்தா உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி காண வேண்டி இருக்கும். சரியா? விட வந்து 2வது இந்த கேள்விக்கு வந்து விட 2வதாக அமையும். 400 ஹெர்ட்ஸ், 800 ஹெர்ட்ஸ். பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஒரு முனை மூடிய குழாயில் உள்ள வழித்துடிக்கைகள் அதிர்வரும் போது, சோ ஒரு பக்கம் மூடிய குழாய், இந்த குழாய்க்குள்ள வந்து வழித்துடிக்கைகள் வந்து அதிர்வுக்கு உள்ளாகும் போது அதன் அடிப்படை அதிர்வெண் 200 ஹெர்ட்ஸ் ஆகும். சோ இங்க வந்து 200 ஹெர்ட்ஸ் அடிப்படை அதிர்வெண். சரி, அடிப்படை வந்து 200 ஹெர்ட்ஸ் ஆக இருக்க போதும். அந்த குழாய் ஏ மற்றும் பி என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, சோ இந்த மொத்தமான குழாய் தான் என்ன செய்யற வேண்டாம், இதால கட் பண்றோம். ஏதோ ஒரு வகையாக இந்த குழாயை இந்த மாதிரி பிரிக்கும். இப்ப இந்த மாதிரி இந்த குழாய் வந்து பிரிக்கப்படும் போது இந்த பக்கமாக வரப்போற பகுதி 2 பக்கமும் திறந்த குழாயாகவும், 2 பக்கமும் திறந்த குழாயாகவும், மற்றது வந்து ஒரு பக்கம் திறந்த குழாயாகவும் வரப்போகுது. சோ 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் அடிப்படையில் அதிரும் போது, சோ இங்க ஒவ்வொரு பகுதியும் வந்து அடிப்படையில வந்து அதிர்கின்றதாம். அடிப்படையில் அதிர்கின்ற போது அவங்களோட அதிர்வெண் FA மற்றும் FB. சரியா? இவங்களோட அதிர்வெண்கள் FAயும் FBயும் என்னன்னு கேட்கப்படுது, முறையே கேட்கப்படுது. சோ இதுவும் அடிப்படை, இதுவும் அடிப்படை. சரியா? 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஆக இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரியாக அலைக்கோளம் உருவாகும் அடிப்படையில, அதே போல இந்த இடத்துல இந்த மாதிரியானதான ஒரு அலைக்கோளம் உருவாகும். சரி, அப்படியான ஒரு அலைக்கோளம் உருவாக போகுது. இப்ப இவருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இவருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதுல வந்து பாருங்க, ஏக்கமா பி எனும் 2 பகுதிகளா சம பகுதிகள் என்று வரும். அதுல சம பகுதிகள் என்று வரும், பிரிக்கப்படுது. இப்ப இவருக்குரிய அடிப்படை சந்தர்ப்பம் எஃப் ஏ சமன் என்ன வரும்? பி இன் கீழ், சரி, பி இன் கீழ் 4L வரும். அதே போல இவருக்குரிய அடிப்படை வந்து எஃப் பி சமன் என்ன வர போதும்? பி இன் கீழ் 10L, பி இன் கீழ் 10L. சோ இது எல், இது எல்டா, இது பி இன் கீழ் 4L, இது பி இன் கீழ் 10L. சோ இது எல், இது எல்லாக இருந்தா இது என்ன வரைக்கும்? 10L ஆக இருந்திருக்கு, 10L ஆக இருந்திருக்கு. ஆக இவருக்குரிய அடிப்படை எஃப் ஆனது பி இன் கீழ் 4 இன்டு 10L, சரி, பி இன் கீழ் 4 இன்டு 10L. இதுல நம்ம அந்த விடயத்தை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? 2 சம என்றது டைப் பண்ணப்படல, சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, ஆக இது பி இன் கீழ் 4 இன்டு 2L. ஏன் ஒரு முனை மூடிய குழாய்க்கு நம்ம நேற்று பார்த்திருந்தோம், ஒரு முனை மூடிய குழாய்க்கு பி இன் கீழ் 4L தான் வந்து என்னவா இருக்க போது? அவருக்குரிய அடிப்படை முறைனா இருக்கும். அதுல மடங்காகத்தான் ஏனையதெல்லாம் போகும். மடங்காக போகும்டா ஒற்றை மடங்காகத்தான் போகும். எஃப் நோட் 3, எஃப் நோட் 5, எஃப் நோட் 7, 9, 11, 13, 15, 17 இந்த மாதிரியாகத்தான் போகும். சோ இதுல பாருங்க, இப்ப நான் பெருமானம் கணிக்க வேண்டிய தேவை இருக்காது. கணிச்செடுக்கலாம், ஆனா கணிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்றா முதலாவது விஷயம் உங்களுக்கு விளங்கணும், இவரை போல இவருக்கு எத்தனை மடங்கா இருக்கு? அரைவாசியா இருக்கு. அல்லது இவரை போல இது எத்தனை மடங்கா இருக்கு? 2 மடங்கா இருக்கு. இந்த பீன்கள் 4L, இது பீன்கள் 2L. சோ இதை போல அவர் 2 மடங்கு. அப்ப அதன் அடிப்படையில் பார்த்தா எஃப் ஏயும் எஃப் பியும் முறையே. சோ பெஸ்டா வாரத போல 2வதா வரப்போற அந்த மீடுரன், முதலாவது வரப்போற மீடுரனை போல 2வதாக வரப்போற மீடுரன் 2 மடங்கா இருக்கணும். அதன் அடிப்படையில் வராது. ஏன்? 400 2 மடங்குனா 800 வந்துருக்கணும்.
இதுவும் வராது. ஏன் 200 2 மடங்குண்டா 400 வந்திருக்கணும். என்ன 400 வந்திருக்கணும். சோ இதுவும் வராது. அடுத்தது 800 2 மடங்குண்டா 1600 வந்திருக்கணும். இதுவும் வராது. சோ வரப்போறது இது அல்லது இது. சரி, பெருமானம் காணவே தேவையில்ல பாருங்க. இது அல்லது இதான் வரப்போகுது. இங்க இவருக்கு 2. ஸோ இவருக்கு 200, இவருக்கு வந்து டெண்டியல் நீளம் 200 ஹெர்ட்ஸ். இப்ப இவருக்கு பாருங்க, இவரை பார்த்தா இவருக்கு நீளம் குறையுது. ஸோ நீளம் குறையும் போது அடிப்படை அதிர்வெண் கட்டாயம் கூடும். நீளம் குறையுமாக இருந்தால் அடிப்படை அதிர்வெண் கட்டாயமாக அதிகரிக்க போகுது. ஏனென்றால் அதிர்வெண்ணானது அதிர்கின்ற அந்த வழிநிழலின் நீளத்துக்கு நேர்மாறு வீத சமன். நீளம் குறைவடைகின்ற போது அதிர்கின்ற வழி நிழலின் நீளம் வந்து நீளம் வந்து அதிகரிக்கும் போது அந்த ஃப்ரீக்வன்சி என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அதே போல நீளம் வந்து குறையும் போது அந்த ஃப்ரீக்வன்சி என்ன செய்ய போகுது, கூட போகுது. இந்த தருணத்துல இந்த குழாய் சிறிய குழாயாக மாற்றப்படுறதால நீளம் குறையுது. ஸோ இவருக்கு ஃப்ரீக்வன்சி கூடும். ஆனா இங்க 200 தான் இருக்காங்கண்ணே, இதுவும் 200, இவரும் 200ஆக இருக்க முடியாது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ வரப்போறது என்னவா இருக்கும், 2ஆவதா இருக்கும். சரி, வரப்போறது வந்து 2ஆவதாக காணப்படும். இந்த மாதிரி அல்லது பெருமானத்தை கண்டும் காணலாம். இந்த பெருமானம் பீயங்கள் 8L வந்து 200 இருந்தா பீயங்கள் 4L அதை போல 2 மடங்கா இருக்கும். பீயங்கள் 4L அதை போல 2 மடங்கா இருக்கும். சோ 400. பீயங்கள் 10L இதை போல 2 மடங்கா இருக்கும். ஆகவே 800. இந்த மாதிரி வரும். சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விடயம், இதுவும் நல்ல வினா ஒன்று. இதுக்கு யாரும் விட எடுத்திருக்கீங்களா? 235வது யாரும் விட எடுத்திருந்தா சொல்லுங்க. இந்த 235ஆம் கேள்விக்கு யாராவது விடை எடுத்திருந்தா, இது உங்களுக்கு கட்டாயம் சரியா இருக்கும் தெரிஞ்சிருந்தா எனக்கு இன்பம் பண்ணுங்க பார்ப்போம். சரி பாப்போம். சிலர் வந்து ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. சரியா, அநேகமானவங்க அனுப்பியிருக்கீங்க. சரியான விட முதலாவது விடையா? சரியான விட வந்து முதலாவது. பாப்போம். இங்கே இதுல பாருங்க, குறிப்பிட்ட திறந்த குழாயின் அடியில் லேசான மணல் உள்ளது. ஒரு திறந்த குழாய், இதுல அடியில வந்து லேசான மணல், அதாவது ரொம்ப நுண்மையான மணல் காணப்படுது. இதுல வந்து 512 ஹெர்ட்ஸ் இசைக்கவையுடன் ஒத்திசைக்கும் போது கீழே உள்ள படத்தில் உள்ளது போன்ற தோற்றமளிக்குது. என்ன, 512 ஹெர்ட்ஸோட வந்து ஒத்திசைக்கப்படும் போதுனா பரிவுக்குள்ளாகும் போது இந்த படத்துல காட்டப்பட்டுள்ள மாதிரியாக தோற்றம் அளிக்கின்றதா? சரியா, தோற்றம் அளிக்கின்றது. இதன் போது இப்போது இந்த குழாயில் ஒரு முனை மூடப்பட்டு, குழாயில் ஒரு முனை மூடப்படுது, ஒரு முனை மூடப்பட்டு 384 ஹெர்ட்ஸ், சரியா, 384 ஹெர்ட்ஸ் அதிர்வு மீறனுடன் இவரை பரிவுரை செய்தால் என்ன மாதிரியாக அந்த மணல் குவியல் காணப்படும், என்ன மாதிரியாக அந்த மணல் மாற்றத்துக்கு உள்ளாகும் என்று கேட்கப்படுது. இப்ப இங்க வார இந்த மணல்ல வந்து சாதாரணமா மணல் இந்த மாதிரி இருக்கு. சரியா, இந்த மாதிரி தான் போடப்பட்டு காணப்படும். இந்த மாதிரி தான் மணல் வந்து தூவப்பட்டு காணப்படும். அல்லது ஏதோ ஒரு விதமா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நான் இவருக்கு பக்கத்துல அதிர்கின்ற ஒரு முதலை வைத்து பிடிக்கும் போது இதுக்குள்ள காணப்படுகின்ற இந்த குழாய், அதாவது இந்த குழாய்க்குள்ள காணப்படுகின்ற வளி மூலக்கூறுகள் அதிர்வுகளை ஆற்றும். அங்க உருவாக போற அதிர்வு வந்து நின்ற நீள்பக்க அதிர்வாக காணப்படும். அப்படி நின்ற நீள்பக்க அதிர்வு உருவாக்கப்படும் போது கணு உருவாக்கப்படும், முரண்கணு உருவாக்கப்படும். கணுவுல வந்து இடப்பெயர்ச்சி, துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி 0. அதனால அந்த இடத்தை துணிக்கை அசையாது, அதிராது. ஆனா முரண்கணுவுல வந்து துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி உயர்ந்தபட்ச பெருமானம் இருக்கும்.
ஸோ அது மிக வேகமாக பெரிய இடப்பெயர்ச்சியோட அதிர போகுது. ஸோ இந்த மணல் கணு உள்ள பகுதியில குழம்பாம ஓரளவு குவியலாக காணப்படும். ஆனா முரண்கணு காணப்படுகின்ற பகுதியில குழப்பத்துக்குள்ளாகி பள்ளமாக காணப்படும். ஆகவே இங்க வா இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு ரெண்டு பக்கமும் திறந்த குழாய், ரெண்டு பக்கமும் திறந்த குழாய். ஆக இந்த இடத்துல பாருங்க குவியல் இல்லை, இங்க குவியல், இங்க குவியல். இப்ப குவியல் காணப்படுகின்ற இடத்துல என்னன்னா முரண்கணு, கணு இருக்கா, இங்கேயும் கணு இருக்கா. காரணம் என்ன? குவியல் காணப்படுகின்ற இடத்துல வளி மூலக்கூறுகள் அதிர்வு பூச்சியமா இருக்கு, இடப்பெயர்ச்சி பூச்சியமா இருக்கும். மூலக்கூறுகள் என்ன செய்யாது? மண்ணை குழப்பாது, அப்படியே இருக்கு. சோ இந்த இடத்துல உருவாக போற அலைக்கோளம் இந்த மாதிரியானதாக இருந்திருக்கும். சரியா? இந்த மாதிரியான ஒரு அலைக்கோளமாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க முரண்கணு, திறந்த முனை தானே, திறந்த முனையில முரண்கணு, இந்த பக்கம் திறந்த முனை முரண்கணு. அதனால மண் குவியல் இப்படி இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப பெரிய குவியலாக காணப்படுது. காரணம் இங்க இடப்பெயர்ச்சி, கனவுக்குரிய இடப்பெயர்ச்சி பூச்சி. சோ இதுதான் இந்த நிலைமைக்குரிய அலைக்கோளம். இது 512. இதுக்குள்ள அதிர்கின்ற இவரும் 512 இருக்கு. இந்த நீளத்தை எடுத்துக்கொள்றேன், எல் என்று எடுத்துக்கொள்றேன் இவர். சோ இந்த இடத்துல நான் சொல்லலாம், இது ஒரு தடம், இது ஒரு பாதித்தடம், இது ஒரு பாதித்தடம், மொத்தமும் சேர்ந்து அலைநீளத்துக்கு சமம். ஆகவே அலைநீளமானது லம்டாவுக்கு சமம். இது லம்டா பை 4, இது லம்டா பை 2, இது லம்டா பை 4, ஆக மொத்தம் லம்டா. சரி, அப்ப லம்டாவானது எல்லுக்கு சமனாக காணப்படும். எனவே இந்த தருணத்துல நான் எஃபானது பீன்கள் 10L, பீன்கள் 10L போடலாம். சாரி, பீன்கள் இல்லா, சாரி பீன்கள் எல், அடிப்படையிலான பீன்கள் எல். சரியா? பீன்கள் எல். ஏன் பீன்கள் லம்டான்னு போடணும்? ஃப்ரீக்வன்சியானது வேகத்திங்கள் லம்டா. சரி, வேகத்திங்கள் லம்டா, நேரடியா லம்டா எல்லுக்கு சமம். ஆக நான் சொல்லலாம் 512 ஆனது பீன்கள் எல். இது ஒரு சமன்பாடு, இந்த தருணத்துக்குரிய சமன்பாடு அவர்தான். அலைநிலத்துக்கு பதிலா எல்லு போட்டிக்க. இப்ப 384 இதுக்கு வர இந்த இடத்துல என்ன மாதிரி வரும் நம்மளுக்கு தெரியாது, என்ன மாதிரி வரும் தெரியாது. சோ இந்த தருணத்துல லம்டாவை கண்டுபிடிக்க, இப்ப இந்த 384 என்ற தருணத்துல லம்டாவை கண்டுபிடிக்க கேட்டுமா, இந்த இடம் இங்க எழுதுறேன். சரி, இங்க எழுதுறேன். சரியா? சோ நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி எஃப் ஆனது பீயிங்கள் லம்டா தானே, பீயிங்கள் லம்டா. சரியா? பீயிங்கள் லம்டா. ஆக இந்த இடத்துல பாருங்க 384 போட்டுக்கொள்றேன். 384 ஆனது இந்த இடத்துல மொத்த கோவையும் கண்டுபிடிக்கலாம். இந்த மொத்த கோவையை நான் எக்ஸ் எடுத்துக்கொண்டா இதை எக்ஸ் போட்டுக்கொள்றேன். சரியா? பீயிங்கள் லம்டா. இது இரண்டாம் சமன்பாடு, இரண்டாம் சமன்பாடு. பீயிங்கள் லம்டாவை எக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த பீயிங்கள் லம்டாக்குரிய பெருமானத்தை தான் காணப்படுறேன். சரியா? பீயிங்கள் லம்டாக்குரிய பெருமானம் காணப்படுறேன். இப்ப எக்ஸ காண்றதுக்காக நான் இரண்டாம் சமன்பாடை முதலாம் சமன்பாடால பிரிக்க. சரியா? இரண்டாம் சமன்பாடை முதலாவதால பிரிக்க. இரண்டாவது சமன்பாட்டின் கீழ் முதலாம் சமன்பாடு சமன் வரப்போறது எக்ஸின் கீழ் பியின் கீழில், எக்ஸின் கீழ் பியின் கீழில் சமன் இந்த பக்கம் 384 512. 384 கீழ் 512, 512. ரெண்டையும் எதாலையாவது இலகுவாக சுருக்கலாம்னு பார்ப்போம். 512 இருக்கு. சரியா? அப்ப 128 வரும். ஏன் 125 தர 4 500, அங்கால 12, 3 தர 4 12, 128. சோ இதை 128 சுருக்குனா 4 தடவை, 384 128 சுருக்குனா 360 24 384 3 தடவை. சோ இங்க வரப்போறது எக்ஸின் கீழ் பியின் கீழ் எல் சமன் 3 கீழ் 4, 3 கீழ் 4. சோ இந்த இடத்துல இருந்து இங்க எக்ஸ் ஆனது 3 பியின் கீழ் 4 எல், 3 பியின் கீழ் 4 எல். எக்ஸ கண்டுபிடிச்சாச்சு. அல்லது இதை நம்ம பியிங்கள் லம்டான்னு போட்டு லம்டாவையும் கண்டுபிடிச்சிக்கலாம், பரவாயில்ல. இப்படி காணுவோம். இப்போ ஒரு பக்கம் மூடியது, ஒரு பக்கம் மூடிய குழாய், எல் நீளமான குழாய். ஒரு பக்கம் மூடிய குழாய், எல் நீளமான குழாய் என்றா அவருக்குரிய அடிப்படை மீடுறனுக்கான கோவை பியிங்கள் 4 எல். சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த சமன்பாட்டுல பாருங்க,
பீன்கள் நாளியல் இது அடிப்படை. இதை வந்து நான் என்ன சொல்லலாம், எஃப் நோடு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த எக்ஸ்ன்றது எத்தனை எஃப் நோட், 3 எஃப் நோட்டுக்கு சமனாரிக்க போறோம். சரியா, எக்ஸ் ஆனது 3 எஃப் நோட்டுக்கு சமனாரிக்கும். ஏன் இந்த இடத்துல வந்து பீங்கள் நாளியல்ல நான் எஃப் நோடு எடுத்திருக்கேன், அதனால 3 எஃப் நோட்டுக்கு சமனாரிக்கும்னு சொல்லலாம். 3 எஃப் நோடுண்டா அது ஒரு முனை மூடிய குழாய்க்கு முதலாம் மேற்றணி. சரியா, ஒரு முனை மூடிய குழாயை கருதும் போது அது முதலாம் மேற்றணியாக காணப்படும். முதலாம் மேற்றணிக்கு 3ஆம் விசைச்சுரம் மாதிரி இருக்கும். அதாவது 3ஆம் விசைச்சுரத்தை தான் முதலாம் மேற்றணின்னு சொல்லுவோம். சோ முதலாம் மேற்றணியாக இருந்தா உருவாக போற அலைக்கோளம் எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியும். இங்க அலைக்கோளங்களை கீறுவோம். சரி, இங்க இருக்கிற அலைக்கோளங்களை கீறுனா இதுல பாருங்க, இங்க இங்க குவியல். சோ அந்த இடத்துல கணு இருக்கு, இப்படியாக இருக்க போகுது. இந்த இடத்துல குவியல், இங்க குவியல், இங்க குவியல். சோ இப்படியாக காணப்படப்போது அலைக்கோளம் இப்படியாக இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, இங்க இப்படியாக இருக்கும் அலைக்கோளம். இங்க அலைக்கோளம் வருமா? வரும். ஆனா இப்படியாக ஒன்று வராதனே. மூடிய முனைப்பக்கம் பள்ளமாரிக்கு, அதாவது முரண்கணு ஏற்படுத்தப்படுதுன்னு அர்த்தம். மூடிய முனையில முரண்கணு ஏற்படுத்தப்படுமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல போனா இதுல இப்படியாக வந்திருக்கணும், நம்ம கீறுனா இப்படியாக வரும். ஆனா இப்படியாக வர முடியாது. இதை பாருங்க, இது எந்த விதமான குழப்பமும் இல்லாம தெளிவா இருக்கா. குழப்பமே இல்லைண்டா இங்க எந்த விதமான அதிர்வும் இல்லைன்ற அர்த்தம். ஆனா கட்டாயம் அதிர வேண்டி இருக்குமே. சோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஆக வராதெல்லாம் கீழே அனுப்பிடுவோம் தேவல் நம்மளுக்கு. இவர் விரிக்காரனே, இவர் விரிக்கார். சோ இந்த இடத்துல இந்த இடத்துல 3 எஃப் நோடுண்டா யார் அவர்? இவர்தான் முதலாம் மேற்றணி. இது அடிப்படை என்ன, இவரது அடிப்படை எஃப் நோடுக்குரியவர். இது வந்து 3 எஃப் நோடுக்குரியவர். இவர் வந்து 5 எஃப் நோடுக்குரியவர். பாருங்க, வித்தியாசமான வினா உண்டு. இந்த மாதிரி வினா நீங்க இதுக்கு முதல் பழக்கப்பட்டே இருக்க மாட்டீங்க. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த வினா. சரியா, பார்க்கணும்னா பார்த்துக்கொள்ளுங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விடயங்கள் தான் அடிப்படையான விடயங்கள் தான். இப்ப நான் பீங்கள் லம்டான்னு போட்டு லம்டாவை கண்டும் செய்து கொள்ளலாம். சரியா, லம்டாவை கண்டு எந்த இசைச்சுரத்துக்கு எப்படிப்பட்ட லம்டா இருக்கணும் காணலாம். ஆனா மொத்தமாக இந்த மொத்தமாக இதை எக்ஸ் எடுத்துக்க.